ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரா. அந்த வியாபாரிக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த 3 பசங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு ஒத்துமை இல்லாம இருந்தாங்க. இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச அந்த வியாபாரி ஒரு நாள் ஒரு கரும்பு கட்டை எடுத்துட்டு வந்து அந்த 3 பேர்கிட்ட கொடுக்குறாரு. இதுல இருக்கிற கரும்பை ஒன்னை எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே வேக வேகமா கரும்பை எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை சுலபமாவும் உடைச்சிடுறாங்க. இதுலயும் அந்த 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் நல்லா உடைச்சேன், நீ நல்லா உடைக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அதை பார்த்த வியாபாரி இன்னும் போட்டி முடியல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்டோட அந்த கரும்பை யாரு உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை யாராலையுமே உடைக்க முடியல. அப்ப அந்த வியாபாரி அந்த 3 பசங்களை பார்த்து சொன்னாரா, இந்த கரும்பை போலதான் உங்களுடைய உறவும். நீங்க தனித்தனியா இருந்தீங்க அப்படின்னா எந்த சக்தியா இருந்தாலும் உங்களால உடைச்சிட முடியும், உங்களை பிரிச்சிட முடியும். ஆனா நீங்க எப்பவுமே ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா என்ன வந்தாலும் யாராலுமே உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, தனிமையா இருக்கிறத விட எல்லாருமே ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது.